ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். இதுல இருக்கிற ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இயற்கையானது. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. நான் தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஒரே பிஸியாகவே போயிட்டு இருக்குது. 23 சொல்லிட்டாங்களா அடுத்த மாதத்தில். எப்படியோ நெருங்கி ஒரு வழியாக டேட்டை சொல்லிட்டாங்க. அதான் நடத்தை விதிமுறை எல்லாம் அமலுக்கு வந்துருச்சு. இது இன்று இருந்தாலும் நிறைய இடத்துல நிறைய பேச்சுக்கள் போயிட்டுருக்கலையா, அதனால் இப்போயும் பிஸியாக தான் போயிட்டுருக்கு. என்னண்ணா எதுவும் முடிவான மாதிரி தெரியல, இழுப்பறியிலே இருக்கேண்ணா. சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். அதான் டேட்டு சொல்லிட்டாங்கல்ல, இவ்வளோ வேட்பு மனுவெலாம் கொடுக்கணும்ல, எல்லாமே இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் முடிவுக்கு வந்துடும். என்னென்ன அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய இடத்துல பட்டுவாடா நடந்துக்கிட்டு இருக்குல்ல. என்ன பட்டுவாடா? ஆமாம், சில இடத்துல இந்த பட்டுவாடா நடக்குதான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா குக்கர் கொடுக்குறாங்களாம். கொஞ்சம் குக்கர் மேலே அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, தெற்கு பக்கம்லாம் குக்கர் கொடுக்குறாங்களாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தராங்களாம். அதான் நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ணாங்களா தளபதி கட்சியில். ஆமாம், நான் பார்த்தேன் காலையில் கூட அந்த நியூஸை கேட்டேன். பறிமுதல் பண்ணாங்களா தளபதி கட்சிக்கிட்டே இருந்து. ஆமாம், சில இடத்துல அந்த இது கொடுக்குறாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதே மாதிரி சம்பவமாண்ணா? இதே மாதிரி தான். என்னன்னா, கரூரில் நம்ம கரூர்காரர் இருக்கார்ல, இன்னைக்கு கூட டெல்லிக்கு போயிருக்காருல. ஆமாம், டெல்லிக்கு போயிருக்காருல. அவர் ஊரில் அவர் பேரை போட்டே, அதாவது இந்த எவர் சில்வர் பாத்திரம் இருக்குல்ல, அந்த பவுல் மாதிரி இருக்கும் பார்த்தியா, அந்த பவுலில் வந்து பின்னாடி வந்து அவர் பேரை போட்டு, கட்சியில் என்ன பதவியில் இருக்கார், சூரிய கட்சியில் எல்லாம் போட்டு அந்த பேரை வந்து பொறிச்சு அப்படியே கல்வெட்டில் பிடிக்கிற மாதிரி பொறிச்சு ஒரு எவர் சில்வர் அந்த பவுலும் ஒரு டம்ளரும் கொடுக்குறாராமா. வீடு வீடுக்கு அப்படியே மாவட்டம்லாம் பரவுதாமா. டெல்லியில் அவரை பொறிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இவர் பொறிச்சு வந்து நடந்துச்சுலாம் நமக்கு இங்கே தெரியாது. ஆனால் அவரோட பேரை பொறிச்சு இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம்மா. இப்படி தான் நடந்திருக்கு. இப்படி தான் போயிட்டுருக்கு. இதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் தகவல். ரெண்டாவதா ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னா? என்னன்னா, பல இடத்துல நிறைய சர்வேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமாண்ணா, சர்வேக்கும் கலை நிறுவனத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரிலாம் இருக்கு நிறைய சர்வே. சில இது நம்பகத்தன்மை உள்ளதெல்லாம் சம்மந்தம் இருக்கும். இப்போ என்னென்னா, ஒரு முக்கியமான சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, பழம்பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி சர்வே, எப்பயுமே சர்வே எடுக்கும்ல, அந்த சர்வே எடுக்கிற கல்லூரியில் என்னென்னா, அதில் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல்னா? என்னென்னா, எப்பயுமே அந்த கல்லூரி எடுக்கிற சர்வேல பார்த்தீங்கன்னா சூரிய கட்சி தான் முதன்மைப்படுத்தியிருக்கோம். அவங்க தான் ஜெயிப்பாங்க, இத்தனை தொகுதி அவங்களுக்கு போகும், இத்தனை பர்சன்டேஜ் போகும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வட்டம் என்னென்னா, முதன்முறையாக சூரிய கட்சி பின்தள்ளி விட்டு தளபதி வந்து முன்னிலையில் வைக்கிறார் அவங்க எடுத்த சர்வேல. அதில் என்ன காரணம்னா, அந்த சர்வேக்கு வந்து தலைமை தாங்கிறது வந்து 2 ப்ரொஃபஸராம்மா. என்ன ப்ரொஃபஸர்? யாருன்னா? அது 2 பேராம்மா. 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பிட்ட ரிலீஜியனை சேர்ந்தவர்கள். அந்த கல்லூரியும் அப்படிப்பட்டது, அந்த சிறுபான்மை சமூகம் பட்ட கல்லூரி தானே. அந்த கல்லூரியை அவங்களும் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் போல இருக்கு. தளபதியும் அதேன்றதுனால இந்த தளபதியும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தானே, அதனால தளபதியை முன்னிலைப்படுத்துவதாக தகவல் வந்திருக்கு. இதில் தான் பின்னாடி இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்டு? அதாவது என்னன்னா, நம்ம இந்த சர்வேலாம் இருக்குல்ல, இதை பின்னாடி இருந்து மட்டும் இயக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தானாமா. அவர் வேற யாரும் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னோம், தளபதி கட்சியில் ஜாயின் பண்ண போறாருன்னு முன்னாடியே சொன்னோம்ல. அந்த அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ திருச்சியில் வந்து, திருச்சி பக்கத்தில் வந்து எம்எல்ஏவாக இருக்கா. அப்படி சூரிய கட்சி சின்னத்தில், சூரியனோட அந்த சின்னம் இருக்குல்ல, சூரிய கட்சியோட சின்னம், அதில் போட்டிட்டு தான் போன தேர்தலில் வெற்றி பெற்றாரு. இப்போ வந்து தளபதி பக்கம் அப்படியே முழுமுச்சா சாயிரப்பலான்னு இருக்கா அப்படியா. அதனால தான் தளபதியை முன்னிலைப்படுத்துகிறாங்களே இந்த சர்வேல. பாருங்களேன், இதான் கிடைச்சிருக்கக்கூடிய 2வது தகவல். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? முக்கியமான தகவல். 3வதா ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், ஷாக்கான விஷயம். ஷாக்கான விஷயமா? ஆமாம். என்னென்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி சர்வேலாம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த அரசியல் கட்சிகள்லாம் சர்வே தனித்தனியாக அவங்க எடுக்கிறாங்கல்ல, ஆன்லைன் எடுக்கிறாங்க, அப்புறம் நேரடியாக வந்து கேட்குறாங்க. முக்கியமாக நிறைய கட்சி வந்து ஃபோன் போட்டு கேட்குறாங்க.
ஃபோன் போட்டு கேட்குறவங்களாம் என்னண்ணா கேட்குறாங்க? ஃபோன் போட்டு கேட்குறவங்க தான் சூரிய கட்சி அந்த வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்கா. அதில் என்னென்ன கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் வரை ஷாக்காக இருக்குதாம்ப்பா. என்னென்ன கேள்வி நான் கேட்குறாங்க? என்னன்னா சூரிய கட்சியை ஓட்டு போட்டால் பரவாயில்ல, அப்படியே ஓட்டு போடுவீங்களா அப்படி கேட்டால் பரவாயில்ல. தளபதி கட்சியை பற்றி கேட்குறாங்களோ, தளபதியை பற்றி பர்சனலாகவே கேட்குறாங்களாம்மா. பர்சனலானா? அதாவது தளபதிக்கு ஓட்டு போடுவீங்களா, ஓட்டு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படிலாம் முதல்ல கேட்குறாங்களாம்மா. அதை கேட்டுவிட்டு தளபதியோட பர்சனல் விஷயம் இருக்குல்ல, இப்போ சமீபத்தில் வெளியில் வந்துச்சுல, ஆமாண்ணா. அந்த விஷயத்தை குறிப்பிட்டு இதனால் பெண்கள் மத்தியில் தளபதிக்கு வாக்கு குறையுமா கூடுமா, இல்லை பெண்கள் இதை பற்றி எப்படி நினைக்கிறாங்க, உங்கள் வீட்டு பெண்கள் எப்படி நினைக்கிறாங்க, அதை பற்றி தகவலை பையனுங்க, 1.5 அமுக்குங்கள், 2 அழுத்துங்கள், 3 அழுத்துங்கள், 0 அழுத்துங்கள், இப்படிலாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்களாம்மா. என்னண்ணா சொல்கிறீங்க? அம்மா வீடியோ கூட வந்திருக்கான் அதை பற்றி. இப்படி தான் போயிட்டுருக்குது. என்னதான் நீங்கள் அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சனலாக இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணுமான்னு தளபதி கட்சியினரெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆமாண்ணா, பின்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு தானே? அம்மா இப்படி தான் கொஞ்சம் பர்சனலாக போகக்கூடாது யாராக இருந்தாலும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், சூரிய கட்சியே இந்த மாதிரி பண்ணுதா அப்படின்னு நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்களாம். தளபதி கட்சியினர் முக்கியமாக நிறைய பேர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.